இந்தோனேஷியா காசாவினுடைய அமைதி காக்கும் அமெரிக்காவினுடைய படைப்பிரிவுக்கு தங்களுடைய படையைச் சேர்ந்த 8000 பேரை அனுப்ப இருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. அந்த 8000 பேரை அனுப்புகிற சம்பவத்தோடு தொடர்புபட்டு உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்தோனேஷிய அரசோடு நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைகளுடைய முடிவில் பாலஸ்தீனம் தொடர்பான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிற உசாமா ஹம்தான் அவர்கள் இன்றைய தினம் அல் ஜசீரா அரபு பகுதிக்கு இது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதில் அவர் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசா மீதான சர்வதேச பாதுகாவலர் என்கிற செய்தியை நாங்கள் முற்றுமுழுதாக மறுக்கிறோம். காசாவை சர்வதேச பாதுகாவலராக இருந்து பாதுகாக்க வேண்டிய தேவை யாருக்கும் கிடையாது. காசாவின் பாதுகாவலர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மாத்திரம்தான். இதே நேரத்தில் காசாவினுடைய உள் விவகாரங்களோட யாராவது தலையிடுவதற்கு தயாராக இருந்தால் அது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் அவர்களுக்கும் இடையிலான சண்டையாக மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த தலைவர் உசாமா ஹம்தான் அவர்கள் எந்த ஒரு வெளிநாட்டு படைகளும் காசாவின் உள் நிர்வாகத்தில் தலையிடாமல் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை தடுப்பதில் மாத்திரம்தான் கவனம் செலுத்த வேண்டும். நீங்க உள்ள வரலாம், என்ன பண்ணலாம்னு கேட்டா, இஸ்ரேல் காசாவை மேலதிகமாக ஆக்கிரமிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்க வேலை பார்க்கணுமே தவிர நீங்களே காசாவோட உள் விவகாரத்தில் தலையிட்டு நீங்களே காசாவை அபகரிக்க வருவீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யுத்த நிறுத்த மீறல்களை கண்காணிப்பதும் நிறுத்துவதும் தான் உங்களுடைய மேலதிக பணியாக இருக்க வேண்டும். இஸ்ரேல் மேலதிகமாக காசாவை ஆக்கிரமிக்க விடவும் கூடாது. யுத்த நிறுத்தத்தை நீங்க கண்காணிக்கணும். யுத்த நிறுத்த மீறலில் யாரும் ஈடுபடாமல் இருப்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய பணியாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த பணியும் உங்களுக்கு அங்கே இல்லை என்பதை நேரடியாகவே இந்தோனேஷியாவினுடைய அரசுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம் என்கிற செய்திகளை உசாமா ஹம்தான் அவங்க சொல்லும்போது, எல்லைகளில் எந்த சர்வதேச சக்திகளும் நடுநிலையான பங்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கைங்கிறாங்க. எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் பிரச்சனை, உங்களோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே நீங்கள் நடுநிலையாக இருந்தீங்கனால எந்த சிக்கலும் வரப்போறதில்லை. அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீன மக்களுடைய விருப்பத்துக்கு முரணான நிலைப்பாடுகளை எக்காரணம் கொண்டும் எந்த நாட்டினுடைய படைப்பிரிவுகளும் எடுக்கக்கூடாது. பலஸ்டைன் மக்களுக்குரியது என்பதுதான் பாலஸ்தீன மக்களுடைய நிலைப்பாடு. எனவே இதற்கு மாற்றமான நிலைப்பாடுகள் நீங்கள் எடுக்கக்கூடாது. இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு மாற்றாக செயல்படக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேல் மாதிரி நீங்க செயல்படக்கூடாது. இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிறான், எங்க மக்களை கொல்றான், எங்க மக்களுக்கு அநியாயம் பண்றான், இதே வேலையை நீங்க பண்ணக்கூடாது என்று சொல்லி இது எல்லாத்தையுமே நாங்க நேரடியாக இந்தோனேஷியாவினுடைய அரசுக்கு, இந்தோனேஷியாவினுடைய அதிபருக்கு எத்தி வைத்து விட்டோம். எனவே நீங்க 8000 பேர்ல 20000 பேர்னாலும் காசாவுக்குள்ள வந்து அமைதி காக்கிற பணியில் ஈடுபட விரும்பினீங்கன்னா காசா மக்களுக்கு ஆதரவாக நீங்க இருக்கணும். இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கணும். இஸ்ரேலை ஆக்கிரமிக்க விடக்கூடாது. இஸ்ரேல் யுத்த நிறுத்த மீறல்களை ஈடுபட விடக்கூடாது. இதை செய்யறதா இருந்தா வாங்க. அது இல்லாம திரும்ப நீங்களும் வந்து இஸ்ரேல் மாதிரியே செயல்பட வந்தீங்கன்னா இஸ்ரேலோட பிடிக்கிற சண்டையை உங்களோட பிடிக்க வேண்டி வந்துரும்ங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்தி.